சமீபத்தில் தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயலலிதா சாலானி அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருந்தார் 2030க்குள்ள உலக பொருளாதார சூழலால் ₹1,00,000 தாண்ட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு சாத்தியமாக தானே சார்? 2030ன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அது கண்டிப்பாக அந்த ரேட்டுக்கு மேலே கூட போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தங்கம் வாங்கலாம், சரியான சுச்சுவேஷன். அது வாங்கணும்னு முடிவு பண்ணுறவங்க இந்த ஏற்ற இறக்கத்தை பார்க்கக்கூடாதுங்க. இதெல்லாம் நடக்கும், ₹800 இறங்கும், ₹1000 இறங்கும், இதெல்லாம் ஏறி இறங்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் பார்க்கக்கூடாது. நான் பங்கு சந்தையிலும் இதை தான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா வாங்கிடுவாங்க. அதே போல் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். நம்ம தங்கமாக வாங்கலாமா, இல்லை கோல்டு பீஸாக வாங்கலாமா, இல்லை கோல்டு பாண்டாக வாங்கலாமா, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது சிறந்ததுன்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் பசங்க இருக்காங்க, இவங்களுக்காக நான் தங்கம் சேர்க்குறேன்றதெல்லாம் நீங்கள் தங்க நகையாக வாங்கி வைக்கிறதுல பெரிய பிரயோஜனம் கிடையாது. அதை நீங்கள் மாடல் பழசாயிரும் சொல்கிறீங்க. மாடல் பழசாகுங்க. இன் ஃபியூச்சரில் இப்போவே நிறைய பசங்க நான் பார்த்தேங்க தங்கத்தை விரும்ப மாட்டேன்றாங்க. எல்லாரும் தங்கம் வாங்கணும்ன்ற ஆசை இருக்கும், ஆனால் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்காது. இப்போ நிறைய தங்கம் ஒரு லட்சம் ஆயிடுச்சுங்க. அப்போ இன்னும் பணம் இல்லைன்னு தானே கஷ்டப்படுவாங்க. ஆனால் இப்போ அவங்க ₹1 லட்சம் சேமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சேமிச்ச பணம் செலவு பண்ணிடுவோம். ஆமாங்க. இப்போ அவங்க சின்ன சின்னதுன்னு தான் சேர்த்துக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு நகைச்சீட்டு போடுறீங்க, பட் எத்தனையோ கம்பெனி இன்னைக்கு காணாமல் போயிடுதுங்க. கரெக்டாக இல்லைங்களா? அதில் உங்களுக்கு என்ன பெரிய பலன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பலன் கிடையாதுங்க. பட் அதில் நல்ல நிறுவனங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் போடணுங்க. ஏன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு காணாமல் போயிருச்சுங்க, நம்மளே பார்த்துருக்கோங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பயத்தோட தான் இருந்துகிட்டே இருப்பீங்க. அதுக்கு பதில் நீங்கள் இதில் போடும்போது இந்த டைமில் இருக்கிற அந்த செய்கூலி சேதாரம் எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறீங்க இல்லையா? அப்போ தங்கத்தை நகைச்சீட்டு பெஸ்ட்டா இல்லைனா பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது? அதாவது நகைச்சீட்டுன்றது பார்த்தீங்கன்னா கம்மி அமௌண்ட்டில் நகைச்சீட்டு போடுவாங்க. பட் இந்த பாண்டை பார்த்தீங்கன்னா என்னதான் கவர்மெண்ட் பாண்டை பற்றி சொன்னாலும் அவ்வளோ பெரிய அவேர்னஸ் இன்னும் நிறைய பேருக்கு வரலங்க. அதனால் அந்த இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக ஃபினான்சியல் அட்வைசர் தாமோதரன் சார் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம கோல்டு பற்றி பேசினா எல்லாரும் நினைக்கிறேன், பார்வையாளர்கள் நிறைய பேர் அதான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கோல்டு பற்றி பேசுங்க சார்ட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு பவுன் விலை கிட்டத்தட்ட ₹53,000 இருக்குது. சமீபத்தில் தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயலலிதா சாலானி அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருந்தார் 2030க்குள்ள உலக பொருளாதார சூழலால் ₹1,00,000 தாண்ட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு சாத்தியமாக தானே சார்? நிச்சயமாக சாத்தியம் உண்டுங்க. என்னங்க, நம்ம கான்செப்டே பார்த்தீங்கன்னா தங்கம்ன்றது ஒரு முதலீட்டுக்கு உண்டான விஷயம்தான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை வாங்கி வைக்கும் போதுங்க கண்டிப்பாக அது மேல் நோக்கி தான் போய் ஆகணுங்க. 2030ன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அது கண்டிப்பாக அந்த ரேட்டுக்கு மேலே கூட போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருந்துகிட்டு இருக்குங்க. ஏன்னா இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ₹200 ₹150 கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்குது இல்லையா? கிட்டத்தட்ட இப்படியே போனோம்னா இன்னொரு 6 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு டபுள் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ₹53,000 ₹1,00,000 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கா? இல்லை, நிச்சயமாக இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 5,400 ₹600 இருந்தப்போ நம்ம சொன்னோங்க 6,500 6,800 வரைக்கும் போகும்ட்டுங்க. அந்த ரேட் இப்போ நின்றுக்கிட்டு இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாங்கிறதுக்கு உண்டான இடமா தான் இதை எடுத்துக்கணுங்க நம்பங்க. ஏன்னாங்க இது ரியல் டிமாண்டுங்க. ஓகே, வாங்கிறதுக்கு உண்டான சக்தி வேணுங்க. இது அப்படியே நேராக 1,00,000க்கும் கொண்டு போயிட முடியாதுங்க. சில விஷயங்களை உலக அளவில் நடக்கிற விஷயங்களை எல்லாம் சேர்ந்து இந்த மார்க்கெட் மூவ் ஆகுனா கூடங்க வாங்கிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டின்னு ஒன்று வேணும் இல்லையா? இப்போ தங்கம் ஏறுதுன்றதுக்காக எல்லாம் போய் வாங்கிட மாட்டாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு தேக்கம் வர்றதெல்லாம் எதுக்காகனாங்க, வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. 5,600 5,800க்குள்ளே ரொம்ப நாள் இருந்துகிட்டு இருந்ததுங்க, நீடிச்சுக்கிட்டு இருந்தது. அதுக்கு எதுக்காகனாங்க, வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். அந்த நேரத்தில் யார் பணம் வச்சுருந்தாங்க அவங்கெல்லாம் முதலீட்டுக்கு உண்டான இடத்துல வாங்குங்கன்ற மாதிரி ஒரு அறிகுறி கொடுத்த ஒரு இடங்க. அது பிரேக் ஆகின உடனே என்ன ஆகுதுன்னா 6,800 போகுதுங்க. இப்போ இங்கே ஒரு சில தேக்கங்கள் வரதான் செய்யுங்க. இந்த இடம் எதுக்காகன்னா திரும்பி நான் மேல் நோக்கி போக போகிறேன். அதனால் பணம் இருக்கிறவங்க சிறு சிறு தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கி வைங்கன்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்குற இடம் தாங்க. இப்போ இதை தாண்டிருச்சுன்னு வச்சுங்க, இந்த 6,000 இப்போ இருக்கிற ஹையை மார்க்கெட் கட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நியர் 1 lakh வரைக்கும் அது டச் ஆகிடுங்க. இன்னைக்கு தங்கம் வாங்கலாம், சரியான சுச்சுவேஷன். அது கண்டிப்பாக வாங்கலாங்க. அதாவது வாங்கணும்னு முடிவு பண்ணுறவங்க இந்த ஏற்ற இறக்கத்தை பார்க்கக்கூடாதுங்க. இதெல்லாம் நடக்கும், ₹800 இறங்கும், ₹1000 இறங்கும், இதெல்லாம் ஏறி இறங்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் பார்க்கக்கூடாது. நான் பங்கு சந்தையிலும் இதே தான். வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா வாங்கிடுவாங்க. நீங்கள் இந்த ஏற்ற இறக்கங்களை பார்த்தீங்கன்னா வாங்க முடியாதுங்க. இன்றைக்கி ₹500 குறைஞ்சது, இன்றைக்கி போய் வாங்கலாமான்னு சொன்னால் நீங்கள் போய் வாங்குறதுக்குள்ளேயே ₹300 ஏறி இருப்பாங்க. அப்படி பண்ண முடியாதுங்க. முதலீட்டுக்கு உண்டான விஷயமா நான் தங்கத்தை வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் வாங்கணும்னா முடிவு பண்ணி வாங்கிடலாம். இது வாங்குகிற இடம் தாங்க. ஏன்னா
அதோட ஹிஸ்ட்ரி அதானங்க, மேல் நோக்கி தானே போய் ஆகணுங்க, வேறு வழி கிடையாதுங்க. இப்போ வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குங்க, இப்போ நிறைய வாரெல்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்குங்க, நிறைய இப்போ திரும்பி கொரோனா வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குங்க. இந்த மாதிரிலாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கோல்டு மேலே வந்து டிமாண்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடுங்க. ஒன்ஸ் டிமாண்ட் இப்போ இந்த ஏரியாவை கட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், இங்கேருந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 போய் டச் பண்ணிவிடுவாங்க. அங்கேருந்து 1,00,000 டச் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாதுங்க. அதனால் கண்டிப்பாக போகும். இந்த ஏற்ற இறக்கங்களை பார்த்து முதலீடு பண்ண முடியுமான்னா தங்கத்தில் வந்து முதலீடு பண்ண முடியாதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாங்க, இந்த ஏற்ற இறக்கங்கள் வந்து தங்கத்தில் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி தங்கம் வந்து வெறும் கடையில் மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருந்ததுங்க. கடையில் போகும் வாங்குவாங்க, ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி ஸ்டைலில் இருந்ததுங்க. இப்போ அப்படி கிடையாதுங்க, ஆன்லைனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. ஒரு கமாடிட்டியாக அது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே டெய்லி ட்ரேடும் நடந்துகிட்டு இருக்குங்க, மந்த்லி கான்ட்ராக்டும் நடந்துகிட்டு இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளக்சுவேஷனும் இதுக்குள்ளே இருக்குங்க. அப்போ ஏறுங்க இறங்குங்க ஏறும். இந்த ஏற்ற இறக்கத்தை வந்து ஆன்லைன் மூலிமாவும் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ இது வந்து ஏற்ற இறக்கம் இருக்குங்க. அதனால் முதலீடு போது நான் தங்கத்தை வாங்கி வைக்க போகிறேன்னா வாங்கினோங்க, இது வாங்கிறதுக்கு உண்டான இடம் தாங்க. சின்ன சின்ன சறுக்களுக்கு நம்ம பயப்படக்கூடாதுங்க. இப்போ தங்கத்துக்கு வந்து இப்போ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த இம்பார்ட்டன்ஸ் ஃபியூச்சரில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குவாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னதான் வேற மெட்டல்ஸ் வந்தாலும் தங்கத்துக்கு உண்டான மரியாதை வந்து இது வரைக்கும் குறையலைங்க. குறையுமான்னு சொல்ல முடியாது. இதை விட பிளாட்டினம் எல்லாம் கொஞ்சம் கூட வந்தாலும் சரிங்க. ஆனால் அதுக்கு உண்டான யாரும் அதை வந்து விரும்பலை இல்லைங்களா. அப்போ என்னந்தாங்க, இதுக்கு உண்டான இது கண்டிப்பாக உண்டுங்க. தங்கம் வந்து டிமாண்ட் குறையிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 கம்மி தாங்க. அதே போல் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். நம்ம தங்கமாக வாங்கலாமா, இல்லை கோல்டு பீஸாக வாங்கலாமா, இல்லை கோல்டு பாண்டாக வாங்கலாமா அப்படிங்கிறது. எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது சிறந்ததுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு என்னென்னங்க, உங்களுக்கு என்ன தேவையான ஆபரணங்களோ அதை மட்டும் நீங்கள் தங்கமாக வாங்கி வச்சுக்கலாங்க. ஓகே, நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணலாம். ஆமாம், யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கி வச்சுக்கலாங்க. சின்ன வயசில் பசங்க இருக்காங்க, இவங்களுக்காக நான் தங்கம் சேர்க்குறேன்றதெல்லாம் வந்து நீங்கள் தங்க நகையாக வாங்கி வைக்கிறதுல பெரிய பிரயோஜனம் கிடையாதுங்க. ஓகே, அதை வந்து நீங்கள் வந்து மாடல் பழசாயிரும் சொல்கிறீங்களா? மாடல் பழசாகுங்க. இன் ஃபியூச்சரில் இப்போவே நிறைய பசங்க நான் பார்த்தேங்க தங்கத்தை வந்து விரும்ப மாட்டேன்றாங்க. யாரும் அந்த கேள்வி கேட்டேன், இம்பார்ட்டன்ஸ் ஃபியூச்சரில். ஆமாம், யாரும் போட மாட்டேன்றாங்க. நான் இன்னும் நம்மளே இன்னொரு நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்கள் ஒய்ஃப் வந்துங்க அவங்க கொடுத்த அம்மா நகையை அவங்க போட மாட்டாங்க இல்லைங்களா. ஏன்னா அது மாடல் மாறி போச்சுங்க. அப்படி இருக்கும்போது வெறும் பெட்டியில் தான் அதுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழல் வந்துருச்சுங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, அதுக்குண்டான சூழல் என்ன பண்றாங்கன்னா 1 இயர்ல 11 மந்த்ஸ் போனா வேற நகை எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி. அது நமக்கு லாஸ் தானே. இன்னைக்கு நம்ம நகை வாங்குறோம்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கும் போதே நம்ம வந்து ஒரு 20% கூட கொடுத்து தான் வாங்குறோம். இன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டில் போய் வாங்கலைங்க. அதுக்கு மேலே செய்கூலி சேதாரம் எல்லாம் இருக்குங்க. நீங்கள் போய் அது திரும்பி கொடுக்கும்போது 30% லாஸாக தான் மாறுங்க அன்றைக்கி இருக்கிற சூழலுக்குங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறையா இருக்குது இல்லையா. கோல்டு பீஸ் இருக்குங்க, நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கான்செப்டில் ETF எல்லாம் அதுக்குள்ளே தான் வராங்க. இதெல்லாம் நம்ம வாங்கி போடும்போது என்னென்னா, நம்ம பணமாக சேர்க்குறோம், தங்கம் மேலே போக போக இதுவும் மேலே போக போகுதுங்க. என்றைக்கு நமக்கு தேவையோ அன்றைக்கி வந்து பணமாக எடுத்துகிட்டு போய் தங்கமாக வாங்கிக்க போகிறோங்க. அன்றைக்கி அவங்களுக்கு வந்துங்க ஒரு வியாபாரம் பண்ணுறோம்னா நீங்கள் பணமாகவும் கொடுத்துடலாம், இல்லை தங்கம் வாங்குறோன்னா அவங்களுக்கு என்ன ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதை வந்து வாங்கிக்கலாங்க. இங்கே தங்கம் மட்டும் நம்ம வந்து யோசிக்கக்கூடாதுங்க, சில்வரும் வந்து ஒரு டிமாண்டு பொருள்ன்றதை யோசிக்கணும். நீங்கள் சில்வரை வந்து வாங்கி வச்சா உபயோகப்படாதுங்க, பாரா வாங்கி வைக்கிறதெல்லாம் யூஸ் கிடையாதுங்க. இந்த மாதிரி சில்வர் பீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுங்க. சில்வர் பீஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கூட சேர்ந்து தான் இதுவும் மேலே போகுங்க. இன்னும் சொல்ல போனால் சில்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியலுங்க அதுங்க. இப்போ இந்த EV வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வரப்போகுது இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டரிஸ் எல்லாம் வரும்போது பேட்டரிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சில்வர் வந்து தேவைப்படுங்க. அப்போ இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல் போது அதுவும் வந்து மேல் நோக்கி தான் போகுங்க. அப்போ அது வந்து நீங்கள் சில்வரையும் நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாங்க. இது வந்து எதுக்காக உருவாச்சுன்னு சொன்னாங்க, எல்லாரும் தங்கம் வாங்கணுன்றதுக்காக தான் கோல்டு பீஸ் உருவாச்சிங்க. ஏன்னாங்க இப்போ நீங்கள் ஒரு கடையில் போய் நீங்கள் 1 கிராம் தங்கம் வாங்கணும்னா 7,000 ரூபாய் ஆகுங்க. பட் எல்லாருக்கிட்டையும் 7,000 ரூபாய் இருக்குமான்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 60 ரூபாயில் கூட நம்ம வந்து ஒரு கோல்டு பீஸாக வாங்கலாங்க. அப்போது இந்த 60 ரூபா நம்ம சேர்த்துக்கிட்டே வரும்போது இது ஒரு 6,000 7,000 வந்ததுன்னா உங்கள் கையில் 1 கிராமுக்கு உண்டான பணம் இருக்குன்னு தானே அர்த்தங்க. இதில் என்ன கன்ஃபியூஷன்? ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு சார். ஆக்சுவலாக நீங்கள் சில்வர் பீஸ் சொல்கிறீங்க, கோல்டு பீஸ் சொல்கிறீங்க இல்லையா. சில்வர் பீஸ்க்கும் கோல்டு பீஸ்னா அது என்ன டிஃப்ரெண்ட், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதாவதுங்க தங்கத்தையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மில்லி கிராமில் வாங்குறீங்க, அவ்வளோதாங்க, வேற ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ 7,000 ரூபாய் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இதில் வந்து அந்த செய்குலி சேதாரம்லாம் விட்டுருங்க. நீங்கள் வந்துங்க இன்றைக்கி 6,500 ரூபா போகுதுன்னு சொன்னால் இங்கே வந்து 65 ரூபாயில் இருப்பாங்க, அவ்வளோதாங்க. முன்ன பின்ன இருப்பாங்க, 2 ரூபா 1 ரூபா முன்ன பின்ன இருப்பாங்க, 60-62 ரூபாயில் இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்துங்க அதை வந்துங்க உடச்சி 60 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க. அப்படியே நீங்கள் வாங்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா சிறுக வந்து நீங்கள் தங்கத்தை தான் சேர்க்குறீங்கன்றது ஃபஸ்ட்டு வந்து முடிவு பண்ணிக்கணுங்க. தங்கத்துக்கு பதில் தங்கத்துக்கு உண்டான பணத்தை சேர்த்துக்கிட்டு வரீங்க. அது வந்து எதுக்காக உங்களுக்குன்னா
எல்லாரும் தங்கம் வாங்கணும்ன்ற ஆசை இருக்கும், ஆனால் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்காது. இப்போ நிறைய தங்கம் ஒரு லட்சம் ஆயிடுச்சுங்க, அப்போ இன்னும் பணம் இல்லைன்னு தானே கஷ்டப்படுவாங்க. ஆனால் இப்போ அவங்க வந்துங்க 1 லட்சம் சேமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சேமிச்ச பணம் செலவு பண்ணிடுவோம். ஆமாங்க. இப்போ அவங்க சின்ன சின்னதுன்னு தான் சேர்த்துக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா, ஒரு பக்கம் அதை சேர்ந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதுதான் இங்கே முக்கியமான விஷயங்க. நிறைய பேருக்கு என்னன்னா, இது எங்கே போய் வாங்குறதுன்றதுல ஒரு பெரிய இது இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நம்ம தங்கம் வாங்குறோன்னா, கோல்டு பீஸ் வாங்குறோன்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணுங்க கண்டிப்பாக. அந்த டிமேட் அக்கௌண்ட் நிறைய இடத்துல நம்ம சொல்லியிருக்கோங்க. உங்களை சுற்றி உங்கள் ஊரில் இருக்கிற புரோக்கர்ஸையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ்லையோ போய் நீங்கள் அணுகுனீங்கன்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப ஈஸிங்க. போயிட்டுங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆஸ் யூஷுவல் ஆதார் கார்டு, பேன் கார்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்துட்டுங்க நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டுங்க மாதம் மாதம் வந்துங்க உங்கள் கையில் என்ன கிடைக்குதோ அதை வந்து கோல்டாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டே வந்தாலே அது வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. அது ஒரு நல்ல சிஸ்டம்ங்க. ஏன்னா இப்போ தங்கம் மேல் நோக்கி போகும்போது எல்லாருக்கும் ஐயோ நம்மக்கிட்ட தங்கம் இல்லையான்னு தோணும் இல்லையா? இன்னும் 1 லட்சம் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் சேர்க்கலன்னு வச்சிங்களேன், அப்போ நம்ம அதை வேடிக்கை தான் பார்க்கணும். அது மேல் நோக்கி போயிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் முதலீட்டுக்கு உண்டான விஷயங்க. அப்போ நீங்கள் வந்து சிறுக முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இப்போ வந்து 10 வயசில் ஒரு குழந்தை இருக்குங்க, இல்லை 5 வயசில் பெண் குழந்தை இருக்கு, அவங்களுக்கு நீங்கள் தங்கம் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? பரவாயில்ல, இங்கேருந்து சேருங்க. அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்து 60 ரூபா பார்த்தீங்கன்னா அங்கே போய் எவ்வளோ பெரிய பணமாக சேர்ந்து போயிருக்கும். அந்த பணத்தை எடுங்க, அன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு என்ன தங்கம் கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. ஏன்னா தங்கம் என்ன ரேட்டோ அதே ரேட்டில் மேட்ச் ஆகி தான் இதுவும் போகும். முன்ன பின்ன கொஞ்சம் இருக்குங்க, அதை பற்றி விட்டுருங்க. அதே ரேட்டில் தான் இதுவும் போகுதுங்க. அப்போ தங்கத்துக்கு உண்டான முதலீட்டை நீங்கள் வந்து உருவாக்குறீங்க. நீங்கள் ஒரு நகைச்சீட்டு போடுறீங்க, பட் எத்தனையோ கம்பெனி இன்னைக்கு காணாமல் போயிடுதுங்க. கரெக்டாக இல்லைங்களா? அதில் உங்களுக்கு என்ன பெரிய பலன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பலன் கிடையாதுங்க. பட் அதில் நல்ல நிறுவனங்களை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் போடணுங்க. ஏன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு காணாமல் போயிடுச்சிங்க, நம்மளே பார்த்துருக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பயத்தோடு தான் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு பதில் நீங்கள் இதில் போடும்போது இந்த டைமில் இருக்கிற அந்த செய்கூலி சேதாரம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறீங்க இல்லையா? அப்போ தங்கத்துக்குண்டான விலையிலேயே இப்போ நீங்கள் வாங்குறீங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் வாங்கலைங்க. அப்போ நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு, இதுவும் ஒரு லாங் டைம் தான். இன்றைக்கி போட்டு 60 ரூபா நாளைக்கே 65 ரூபா போகாதுங்க. இதுவும் ஒரு லாங் டைம். 10-15 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் அது பணம் சேர்ந்துருக்கும். அன்றைக்கி உங்களுக்கு தங்கம் வேணும்னா தங்கம் வாங்கிக்கிங்க, இல்லை அந்த பணமாக வேணும்னா பணத்தை யூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கு தான் கோல்டு பீஸ் எல்லாம் வந்ததுங்க. இந்த ETF சிஸ்டம் எல்லாம் வந்தது காரணமே அது தாங்க. எல்லாருமே முதலீடு பண்ணணும், எல்லாரையும் தங்கம் வாங்க வைக்கணும்ன்றதுக்காக தான் அந்த சிஸ்டம் வந்ததுங்க. அதை பயன்படுத்திக்கினாங்க. கோல்டு பீஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி கோல்டு சவரின் பாண்ட் இருக்கு இல்லையா? இந்த பாண்டு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, பாண்டும் ஓகே, கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கோல்டு பீஸில் வந்து நம்ம சேர்க்குறோங்க, சேர்த்துட்டுங்க 1 கிராம் 2 கிராமுக்கு வந்த உடனே இதை கொண்டு போய் ஒரு பாண்டாக வாங்குங்க. ஒரு அமௌண்ட் சேர்ந்த உடனேங்க இந்த கோல்டு பாண்ட் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ போய் அந்த பாண்ட் இயர்லி ஒன்ஸ் தான் ஓப்பன் ஆகும். ஆமாம், 3 முறை ஓப்பன் ஆகுங்க. 3 முறை ஓப்பன் ஆகுங்க. அந்த டைமில் என்ன பண்ணுங்க, நீங்கள் போய் இங்கே என்ன சேர்ந்தது, ஒரு 10,000 சேர்ந்தா அந்த 10,000த்துக்கு கோல்டு பாண்டு வாங்கிக்கிங்க. அது வாங்கும்போது உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, அது ஒரு 2.5% உங்களுக்கு வந்து வட்டி வராங்க. அது ஒரு 8 வருஷத்துக்கு உங்களுக்கு அந்த ஒரு 2.5% வட்டி வருது இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பாண்டாக கூட வாங்கிக்கலாங்க. அதில் ஒன்றும் தவறு கிடையாதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சேமிப்புன்றது முதல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. ஓகே, அதுதான் இங்கே முக்கியமான விஷயங்க. நீங்கள் 1 லட்சம் ரூபாய் போயிட போது தங்கம் பண்ணால் 1 லட்சம் போட்டங்க, அது போதான் செய்யுங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ இருக்கிற 100 ரூபாவை தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுன்றதை முதல் கற்றுக்கணுங்க. இது நல்லா வளர்ந்துருச்சுன்னா ஓகே, எங்கிட்ட 1 லட்ச ரூபா சேர்ந்துருச்சா நீங்கள் போய் ஒரு கோல்டு பாண்ட் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டா அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2% வருது இல்லையா? அது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தானே உங்களுக்கு. அது மாதிரி தான் நம்மளோட பணத்தை நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கி மேல் கொண்டு போனாங்க. இப்போ நம்ம நகை சீட்டு போட்டோம்னா நம்ம பணமாக கிடைக்காது, நம்ம நகையை வாங்கிக்கலாம் இல்லையா? அதே போல் இப்போ பாண்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது எப்படி நம்ம பணமாக வாங்கிக்கலாமா முடிஞ்சோடனே, இல்லை அதுவுமே நகையாக தான் வாங்க முடியும்? இல்லை, நம்ம பணமாகவே வாங்கிக்கலாங்க. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதில் சில லாக்இன் பீரியட் எல்லாம் இருக்கும். இப்போ வந்து ஆன்லைன்லேயும் ட்ரேட் ஆகுதுங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பணமாக கூட நம்ம வாங்கிக்கலாங்க. எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன்? நகைச்சீட்டு பெஸ்ட்டா இல்லைனா பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டா? அதாவது நகைச்சீட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி அமௌண்ட்டில் நகைச்சீட்டு போடுவாங்க. பட் இந்த பாண்டை வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் கவர்மெண்ட் வந்து பாண்டை பற்றி சொன்னாலும் அவ்வளோ பெரிய அவேர்னஸ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வரலைங்க. அதனால் வந்து அந்த சிட்டுலேருந்து போனவங்க அந்த 12 மாதம் கழிச்சு ஒரு நகையை வாங்கி பழகினவங்க இது அவ்வளோ சீக்கிரம் இதுக்குள்ளெல்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா கையில் வாங்கி நகை பார்த்தா தான் தங்கம்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் ஃபார்மேட்டெல்லாம் அவங்க வந்து விரும்புறது கிடையாதுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, புதுசாக படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க தான் வந்துங்க புரிய வச்சிங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதுவும் தங்கம் தான் அதுவும் தங்கம் தான். நம்ம ஃபிசிக்கலாக பார்க்கறதுக்கு பதில் நம்ம தங்கத்துக்கு பணம் சேர்க்குறோம்ன்ற முறையில் அவங்க சேர்க்கும்போது மட்டும்தான் அதுக்கு பெனிஃபிட் இருக்கும். என்ன பெனிஃபிட்னாங்க, இன்றைக்கி நீங்கள் கொடுத்து வாங்கும்போதே ஒரு 20-25% எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறீங்கல்ல, அது இங்கே மிச்சம்ங்க.
ஓகே. அதுதான் இங்கே நம்ம பார்க்கணுங்க. இன்னொன்றுங்க, என்னைக்குனாலும் நீங்கள் தேவைன்னா நீங்கள் உடனே விற்றுட்டு அந்த பணம் வாங்கிக்கலாம்னும் போதுங்க, ரெண்டும் ஒன்று தானே. தங்கத்தை கொண்டு போய் அடகு வச்சு பணமாக்க போகிறீங்க, இது வேண்டாம்னா இதில் விற்றுருங்க. கூட செய்கூலி சேதாரம்லாம் போகும், அதில் அப்படி கிடையாது இல்லையா? எதுவுமே இல்லையே, உங்கள் எதுவுமே பணம் இல்லை. அப்படியே வந்துட போதில்ல. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து நீங்கள் வாங்க போகிறதில்ல. தங்கத்துக்கு உண்டான ரேட்டுனா அந்த ரேட்டில் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. தேவையில்லையா, ரைட் விற்றுக்குங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்க. உடனே பணமாக போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைல்ல. கவர்மெண்ட் தரப்புல இருந்து நீங்கள் விழிப்புணர்வு இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா நிறைய பேருக்கு, கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க இது? இல்லை, கவர்மெண்ட் நிறைய விழிப்புணர்வு கொடுக்குதாங்க. ஆ. பட் ஆனால் வந்து அந்த இன்வெஸ்டருக்கு வந்து அதில் பெரிய ஈடுபாடு இருக்கிறது கிடையாதுங்க. என்ன ரீசன் அது? இல்லை, அவ தான் சொன்னதுங்க. அது பாண்டு வந்து நிறைய பேர் சில இடத்துல நெகட்டிவாக சொல்கிறதுங்க, 8 வருஷம் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறதுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லாமல் நிறைய பேருக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் நம்ம கோல்டு பீஸை பற்றியே நம்ம நிறைய பேசியிருக்கோங்க. அதுலேயே வந்து நிறைய பேருக்கு இன்னும் வந்து புரிதல் இல்லை. நிறைய இங்கே நம்ம 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 இடத்த பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க, நிறைய வந்து புரிதல் இல்லாத இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தங்கம்னா நகையாக வாங்கி வச்சாதான் தங்கம்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த டிஜிட்டல் ஃபார்மெட்டுக்கு அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய நம்பிக்கை வந்து வரல. அது இப்போ தான் ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்குங்க. இன்னும் போக போக வர ஆரம்பிக்கும். ரொம்ப நன்றி சார். தங்கம் குறித்து பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.